என் தங்கமே, இந்த வீடியோ உன் கண்ணில் பட்டதா? அதற்கு காரணம் இருக்கிறது தங்கமே. இந்த உலகத்தில் ஒரு இலை கூட விழுவதற்கு பின்னால் ஒரு சக்தி இருக்கிறது, அது தெய்வ சக்தி. நீ இப்போது இந்த வார்த்தைகளை கேட்கிறாய் என்றால் அது ஒரு சாமானிய சம்பவமில்லை. அது உன் அதிர்ஷ்டத்தின் தொடக்கம், உன் ஆன்மாவின் விழிப்பு, உன் வாழ்க்கையில் புதிய ஒளியின் பிறப்பு. நீ எத்தனை நாட்களாக உன் மனதில் ஏதோ சுமையை சுமந்து கொண்டிருக்கிறாய் என்று எனக்கு தெரியும். நீ சிரிக்கிறாய், ஆனாலும் உள்ளே அழுகிறாய். ஆனால் இன்று அந்த அழுகை முடிவடைகிறது. தங்கமே, உன் வாழ்வில் நடந்தது அனைத்தும் காரணமில்லாமல் இல்லை. ஒவ்வொரு காயமும் உன்னை பலமாக்கும் ஒரு பாடமாகவே வந்தது. தெய்வம் உன்னை தண்டிக்கவில்லை, உன்னை தயாரித்து கொண்டிருக்கிறாள். நீ உயரமான நிலைக்கு செல்லும்போது அந்த நிலைக்கு பொருத்தமான சக்தி உன்னுள் உருவாக வேண்டும். அதற்காகவே சிலர் நீண்ட நாட்களாக உன்னிடம் இருந்து விலகினர், சில கனவுகள் உடைந்தன, சில பாதைகள் மூடியன. ஆனால் இன்று அந்த மூடிய கதவுகள் திறக்கப் போகின்றன. உன் மனம் சில சமயம் கேட்கும், என் வாழ்க்கையில் ஏன் இப்படி நடந்தது என்று. ஆனால் தங்கமே, நினைவில் வை, தெய்வம் ஒருபோதும் இது முடியாது என்று சொல்ல மாட்டாள். அவள் சொல்லும் ஒரே வார்த்தை, இன்னும் நேரம் வரவில்லை. அதுவே இன்றைய நாள். இந்த வீடியோ உன் கண்ணில் பட்டது என்றால் அந்த நேரம் வந்துவிட்டது. இன்று முதல் நீ உன் வாழ்க்கையை புதிய பார்வையில் பார்ப்பாய். உன் கண்ணீரை பலமாக மாற்றும் சக்தி உன்னுள் இருக்கிறது. உன் இதயம் கனிந்திருந்தாலும் அது நம்பிக்கையால் நிரம்பப் போகிறது. கருமாரி அம்மன், வராகி அம்மன், உன் குலதெய்வம், அவர்கள் அனைவரும் உன்னை சுற்றி நிற்கிறார்கள். அவர்களின் ஆசீர்வாதம் உன் மேல் விழுகிறது. நீ அதை உணர்ந்து கொள் தங்கமே. இனி நீ நடக்கும் ஒவ்வொரு அடியும் அருளின் அடியாக இருக்கும். காலை எழுந்தவுடன் உன் பெயரை சொல்லி சிரித்தால் அம்மன் உன் நாளை ஒளியால் நிரப்புவாள். உன் இதயத்தில் அம்மனின் பெயரை வைத்துக்கொள். அம்மா, எனக்கு நம்பிக்கை கொடு என்று சொல்லு. அதுவே உன் வாழ்க்கையின் திறவுகோல். நீ இதுவரை யாருக்கும் சொல்லாத வலிகளை கொண்டிருந்தால் இன்று அவை முடிவடையப் போகின்றன. நீ அழுவதை நிறுத்து தங்கமே, ஏனெனில் அம்மன் உன்னை பார்க்கிறாள். நீ உன் கண்ணீரை மறைக்க முயன்றாலும் அவள் அதை பார்க்கிறாள். உன் இதயம் உடைந்த போதும் அவள் அதை மெல்ல சேர்த்து கொண்டிருக்கிறாள். தங்கமே, வாழ்க்கை உன்னை சோதித்தது, ஆனால் நொறுக்கவில்லை. உன் ஆன்மா இன்னும் ஒளி வீசுகிறது. நீ உன் மனதுக்குள் சொல்லிக்கொள், நான் வீழ்ந்தாலும் மீண்டும் எழுவேன். அதுதான் உன் உண்மையான சக்தி. உலகம் உன்னை குறைத்து மதித்தாலும் தெய்வம் உன்னை உயர்த்தி நிறுத்தும். உன் நல்ல மனம், உன் அமைதியான இதயம், அதுதான் உன் உண்மையான அருள் பெற்ற அடையாளம். நீ இதை கேட்கிறாய் என்றால் நம்பு, உன் வாழ்க்கையில் ஒரு புதிய துவக்கம் பிறக்கிறது. உன் கடந்த காலத்தை நினைத்து துன்பப்படாதே, அது உன்னை இந்த தருணத்துக்கு கொண்டு வந்தது. இன்று நீயே உன்னுடைய புதிய வடிவத்தை உருவாக்கப் போகிறாய். உன் கைகளில் அம்மனின் சக்தி இருக்கிறது. உன் நெற்றியில் அவளின் அருள் பிரகாசிக்கிறது. ஒவ்வொரு காலையிலும் சூரியன் உதிக்கும் போது, நான் இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவன் வள் என்று சொல்லு. அந்த நம்பிக்கை உன்னை உயர்த்தும். யாராவது உன்னை தள்ளினால் கூட அது அம்மன் உன்னை சரியான பாதைக்கு திருப்புகிறாள் என்பதற்கான அறிகுறி. வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு திருப்பத்தையும் நம்பிக்கையோடு பாரு. தங்கமே, அம்மன் உன் அருகில் இருப்பதை உணர்ந்து பாரு. சில சமயம் மெல்லிய காற்று உன்னை தொட்டது போல் இருக்கும், அது அவளின் சைகை. சில சமயம் திடீரென மனம் அமைதியாகும், அது அவளின் அருள். அவளிடம் பேசு, உன் இதயத்தில் பேசு, நீ கேட்டதற்கெல்லாம் அவள் பதில் சொல்லுவாள். உன் அதிர்ஷ்டம் இன்று தொடங்குகிறது. இனி உன் வாழ்க்கையில் தடை என்பதே இருக்காது. உன் ஒவ்வொரு முயற்சியும் அருளாக மாறும். நீ எப்போதும் சொல்லிக்கொள், நான் தனியாக இல்லை, அம்மன் என்னுடன் இருக்கிறாள். அந்த உணர்வு உன் வாழ்க்கையில் அதிசயம் செய்யும். உன் கனவுகள் நனவாகும் நேரம் வந்துவிட்டது. நீ ஒரு கதிர்வெளி மாதிரி, யாருக்கும் தெரியாமல் வெளிச்சம் பரப்பும் ஒருவர். உன் மனம் அமைதியாக இருந்தால் அம்மன் உன்னுடன் பேசுவாள். நீ உன் வாழ்க்கையை தெய்வத்திடம் ஒப்படை, அவள் உனக்காக அதிசயம் செய்து காட்டுவாள். இன்று இரவு அம்மனை நினைத்து ஒரு மெழுகுவர்த்தி ஏற்று வைக்க. அந்த ஒளி உன் இதயத்தில் ஒரு புதிய சக்தியை ஏற்றும். நாளை காலை நீ எழும்போது உன் மனதில் ஒரு புதுமை தோன்றும். அந்த மாற்றமே உன் அதிர்ஷ்டத்தின் துவக்கம். தங்கமே, இனி நீ யாரையும் பின்தொடர வேண்டிய அவசியம் இல்லை. உன் பாதையை தெய்வம் உன்னுக்காக உருவாக்குகிறாள். உன் உள்ளத்தில் அமைதி வளரும்போது வெளியுலகமும் உனக்கு வணங்கும்.
உன் வார்த்தைகள், உன் எண்ணங்கள், உன் செயல் அனைத்தும் அருளுடன் கலந்துவிடும். நீ இதை கேட்டு மனதில் அமைதி அடைந்திருந்தால் அதுவே சாட்சி. அம்மன் உன்னிடம் சொல்லுகிறாள், குழந்தையே, பயப்படாதே. உன் நேரம் வந்துவிட்டது. அதிர்ஷ்டம் என்றால் சாத்தியமானவற்றின் வெளிச்சம். அந்த வெளிச்சம் இப்போது உன் வழியில் பிரகாசிக்கிறது. இனி நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் ஆசீர்வாதம் நிறைந்ததாக இருக்கும். உன் மனதில் நம்பிக்கை, உன் நாவில் அம்மன் பெயர், உன் பாதையில் ஒளி. உன் அதிர்ஷ்டம் பிறந்துவிட்டது தங்கமே. நீ உன் வாழ்வின் ராஜா, உன் ஆன்மாவின் ராணி. நம்பு, இது தெய்வத்தின் அழைப்பு. உன் இதயத்தில் ஒலிக்கும் அந்த மெல்லிய குரல் சொல்கிறது, எல்லாம் சரியாகி விடும். ஆம் தங்கமே, எல்லாம் நிச்சயம் சரியாகி விடும். என் தங்கமே, நீ இப்போது கேட்கிற இந்த வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் ஒரு ஆழமான மாற்றத்தை கொண்டுவரப் போகிறது. உன் உள்ளத்தின் ஆழத்தில் ஒளிந்திருக்கும் நம்பிக்கை மீண்டும் உயிர்ப்பெடுக்கிறது. நீயே உன் வாழ்க்கையின் சக்தி மையம் என்பதை இன்று உணர்ந்து கொள். பல நாட்களாக உன் இதயம் அமைதியை தேடி அலைந்தது. யாராவது உன்னை புரிந்து கொள்ள வேண்டும், யாராவது உன் வலியை கேட்க வேண்டும் என்று நீ நினைத்தாயோ? ஆனால் இன்று நீ புரிந்து கொள்வாய், உன்னுள் தான் அந்த நிம்மதி இருக்கிறது. உன்னுள் தான் அந்த தெய்வ ஒளி இருக்கிறது. அதை வெளிச்சமாக்கும் நேரம் இது தங்கமே. நீ உன் வாழ்வில் எதிர்கொண்ட சோதனைகள் உன்னை உடைக்கவில்லை, உன்னை சுட்டெரித்து உன் ஆன்மாவை தங்கமாக்கியிருக்கின்றன. ஒரு சாம்பலிலிருந்து பறக்கும் பருந்து போல நீயும் எழும் நேரம் இது. உன் ஒவ்வொரு கண்ணீரும் ஒரு பிரார்த்தனை. அந்த பிரார்த்தனையின் பதில் இன்று வந்து சேர்ந்திருக்கிறது. அம்மன் உன் பெயரை சொல்லி உன்னை ஆசீர்வதிக்கிறாள். நீ அவளின் பிள்ளை. நீ அவளின் ஒளியில் பிறந்தவள். அவள் உன்னை ஒருபோதும் விட்டுவிட மாட்டாள். தங்கமே, வாழ்க்கையில் சில நேரங்களில் எல்லாம் முடிந்துவிட்டது போல தோன்றும். அந்த நேரத்தில் தான் தெய்வம் உனக்கு ஒரு புதிய பாதையை திறக்கிறாள். உனக்காக யாரும் இருக்கவில்லை என்று நினைத்த நாட்களில் கூட ஒரு சக்தி உன்னுடன் இருந்தது. அந்த சக்தி தான் இப்போது உன்னுள் எழுகிறது. நீ இன்று அந்த உண்மையை உணர ஆரம்பிக்கிறாய். உன் இதயம் மெதுவாக ஒளியால் நிரம்புகிறது. அந்த ஒளி உன் கண்களில் பிரகாசமாக தெரிகிறது. அதுவே உன் அதிர்ஷ்டத்தின் ஒளி. நீ இதுவரை உன்னை பற்றி எவ்வளவு சந்தேகப்பட்டாய் என்று நினைத்து பாரு. நான் முடியாது, நான் தகுதியில்லாதவன் என்று சொல்லிக் கொண்டே வந்தாயா? ஆனால் தெய்வம் சொல்கிறாள், என் குழந்தை, நீயே என் உருவம். நான் உன்னுள் இருக்கிறேன். நீ எப்படி தகுதியில்லாதவளாக இருக்க முடியும்? அந்த வார்த்தைகள் உன் உள்ளத்தில் ஓங்கட்டும். நீ எந்த நிலையிலும் இருந்தாலும் உன் நம்பிக்கையை விட்டுவிடாதே. அதுதான் உன் ஆன்மாவின் மூச்சு. தங்கமே, நீ உன் வாழ்க்கையை பற்றி பெருமை கொள்ளலாம். ஏனெனில் எத்தனை தடைகள் வந்தாலும் நீ இன்னும் நிற்கிறாய். நீ இன்னும் சிரிக்கிறாய். அதுவே உன் வெற்றி. உலகம் உன்னை மௌனமாக்க முயன்றாலும் உன் ஆன்மா இன்னும் பேசுகிறது. அந்த குரலை கேள். அது உனக்கு வழி காட்டும். அந்த குரல் சொல்வது, நீ முடியும். இப்போது உன் வாழ்க்கையில் ஒரு புதிய அலை எழுகிறது. நீ அதை உணர்கிறாய் தங்கமே. நீயே அந்த அலை. உன் உள்ளத்தில் பிறக்கும் எண்ணங்கள் எல்லாம் நேர்மறையாக மாறப் போகிறது. உன் மனதில் பிறக்கும் ஒவ்வொரு நல்ல எண்ணமும் உன்னை உன் இலக்கை நோக்கி இழுத்துச் செல்லும். இனி உன் வாழ்க்கையில் தாமதம் இல்லை. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் தெய்வத்தின் வழிகாட்டுதலுடன் இருக்கும். அம்மன் உன்னை தள்ளுவதில்லை, அவள் உன்னை உயர்த்துகிறாள். ஆனால் சில நேரங்களில் உன்னை ஒருத்தியாக வைத்து பார்க்கிறாள். ஏனெனில் அவள் உன்னுள் உள்ள சக்தியை நீயே உணர வேண்டும் என்று விரும்புகிறாள். நீ யாரிடம் தேடினாலும் கிடைக்காத அமைதியை உன் இதயத்தில் கண்டுபிடித்தவுடன் உன் வாழ்க்கை மாறும். அந்த நேரம் இப்போதே வந்துவிட்டது தங்கமே. நீ நினைத்து பாரு, உன் வாழ்க்கையில் நடந்த எல்லா நிகழ்வுகளும் உன்னை எங்கேயோ கொண்டு வந்திருக்கிறது. சிலர் வந்தனர், சிலர் சென்றனர், ஆனால் நீயே நிலைத்தாய். உன்னிடம் இருந்த சக்தி உனக்கே தெரியவில்லை. ஆனால் இப்போது அந்த சக்தி உன் உள்ளத்தில் பிரகாசமாக வெளிப்படப் போகிறது. நீ ஒரு ஆன்மீக ஜோதியாக மாறப் போகிறாய். தங்கமே, நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை ஒரு மரம் போல. ஆனால் நீயோ உன் நம்பிக்கையால் பூக்கும் ஒரு பூ. உன் உள்ளத்தில் வளர்ந்திருக்கும் நம்பிக்கை உன் வாழ்க்கையை அழகாக்கும். இன்று முதல் நீ உன் மனதுக்குள் சொல்லிக்கொள், என்ன நடந்தாலும் நான் நம்பிக்கை விட்டு விட மாட்டேன். இந்த ஒரு எண்ணமே உன் வாழ்க்கையில் அதிசயம் செய்யும். நீ பலரால் புரிந்து கொள்ளப்படாமல் போனாய். ஆனால் தெய்வம் உன்னை முழுமையாக புரிந்து கொள்கிறாள். நீ அமைதியாக அழுத அந்த இரவுகள் வீணாகவில்லை. அந்த கண்ணீரில் அம்மனின் அருள் கலந்து விட்டது. அவள் உன் வாழ்க்கையின் கதையை மாற்றப் போகிறாள்.
உன் பிரார்த்தனைகளின் பதில் வராதது போல தோன்றியிருக்கலாம், ஆனால் அவை அனைத்தும் வந்து கொண்டிருக்கின்றன. சூரியன் மழைக்கு பிறகு தான் வெளிச்சம் தருகிறான், அதுபோல் உன் வாழ்க்கையில் வெளிச்சம் பெருகப் போகிறது. தங்கமே, உன் மனதில் எந்த நிழலும் நீடிக்காது. உன் இதயம் இனி நம்பிக்கையின் ஒளியில் நிறைந்திருக்கும். உன் குரல் தன்னம்பிக்கையின் சக்தியுடன் ஒலிக்கும். நீ உன்னை குறைத்து மதித்த நாட்கள் முடிந்துவிட்டது. இப்போ நீ உன்னை நேசிக்க கற்றுக்கொள்ளும் நேரம் இது. நீ உன் மனதைச் சொல்லிக்கொள், நான் தெய்வத்தின் பிள்ளை, நான் புனிதமானவன். நீ இன்று ஒரு முடிவை எடு தங்கமே, இனி யாருக்கும் உன் அமைதியை கெடுக்க அனுமதிக்காதே. யாராவது உன்னை குறைத்து பேசினால் அதை கவனிக்காதே. ஏனெனில் நீ உன் பாதையை அறிவாய். உன் இதயம் புனிதமானது. உன் மனம் நம்பிக்கையால் நிரம்பியது. அந்த நம்பிக்கையே உன் காப்பு. அம்மன் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை திறக்கிறாள். அந்த அத்தியாயத்தில் துக்கம், தோல்வி, தடை என்பதற்கு இடமே இருக்காது. அங்கே இருக்கும் ஒன்றே ஒன்று, அருள். நீ நம்பிக்கை கொண்டு எடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சியும் தெய்வ ஆசீர்வாதமாக மாறும். உன் வார்த்தைகள், உன் எண்ணங்கள், உன் பிரார்த்தனைகள் அனைத்தும் தெய்வ ஒளியுடன் இணைந்திருக்கும். இனி உன் வாழ்க்கையில் நேர்மறையான மனிதர்கள் வர ஆரம்பிப்பார்கள். உன்னை புரிந்துகொள்ளும் உறவுகள் உருவாகும். நீ உன் கனவுகளை பகிர முடியும் மக்களைச் சந்திப்பாய். அவை தெய்வத்தின் திட்டங்கள். நீ தனியாக இருந்த நாட்கள் இனி நினைவாகவே இருக்கும். தங்கமே, ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வாய்ப்பாக கண்டு விழித்திர. அந்த நாளில் சிறிது நேரம் அமைதியாக அமர்ந்து உன் மூச்சை உணர். உன் மூச்சு தெய்வத்தின் அருளின் அடையாளம். அவளின் ஒளி உன் உடலில் ஓடுகிறது. நீ ஒரு உயிர் மட்டுமல்ல, நீ ஒரு அதிசயம். உன் இருப்பே ஒரு பிரார்த்தனை. நீ உன் மனதில் சில கனவுகளை புதைத்திருக்கிறாய். இது சாத்தியமா என்று நீ உன்னையே சந்தேகித்திருக்கிறாய். ஆனால் நினைவில் வை, தெய்வம் உன் உள்ளத்தில் அந்த கனவுகளை வைத்தது என்றால் அவை நிச்சயமாக நனவாகப் போகின்றன. எந்த கனவையும் விட்டுவிடாதே தங்கமே. அது உன் ஆன்மாவின் திசை. நீ இதை கேட்கும் போது உன் இதயம் மெதுவாக அமைதியாகிறது. அந்த அமைதி ஒரு அறிகுறி. அது அம்மனின் பதில். அவள் உன்னிடம் சொல்கிறாள், நான் உன்னுடன் இருக்கிறேன், பயப்படாதே. அந்த குரல் உன் உள்ளத்தில் ஒலிக்கட்டும். உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு சிறிய மாற்றத்தையும் கவனித்து பாரு. அவை அனைத்தும் அவளின் சைகைகள். இனி உன் வாழ்க்கையில் ஒளி நிறைந்த நாட்கள் மட்டுமே வரும். உன் முயற்சிகள் வெற்றியாக மாறும். உன் மனதிலிருந்த வலி கரைந்து போகும். உன் முகத்தில் மீண்டும் அந்த சிரிப்பு மலரும். உன் கண்களில் பிரகாசம் பெருகும். நீ உன் வாழ்க்கையில் அமைதியையும் பாசத்தையும் ஈர்க்கப் போகிறாய். உன் இதயம் இனி வலியால் அல்ல, நம்பிக்கையால் துடிக்கும். உன் நெஞ்சில் ஓடும் ஒவ்வொரு மூச்சும், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லும். நீ நடக்கும் வழியில் தெய்வத்தின் காற்று வீசும். அந்த காற்று உன் பிரார்த்தனைகளின் பதிலை கொண்டு வரும். இப்போ நீயே உன்னிடம் சொல்லிக்கொள், எனக்கு ஒரு புதிய ஆரம்பம் கிடைத்துவிட்டது. அந்த வார்த்தையை நம்பி வாழ்ந்தால் உன் வாழ்க்கை அதிசயங்களால் நிரம்பும். தங்கமே, உன் அதிர்ஷ்டம் ஆரம்பமாகிவிட்டது. நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, நம்பிக்கையை பிடித்து வைத்திரு, அம்மனை நினைத்து இரு, உன் இதயத்துடன் பேசு. அவள் உனக்காக பாதை போடுவாள். உன் வாழ்வு ஒளியால் நிறைந்திருக்கும். நீ இனி புனிதமான ஒளியின் பாதையில் நடப்பாய். உன் அதிர்ஷ்டம் உன் பெயரை அறிந்து அழைக்கத் தொடங்கிவிட்டது தங்கமே.